உமது மந்தையை மீட்டு அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியதென்ன? இருக்க வேண்டியதென்ன? பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. முதலில் சொல்லுவோமா? புயல் அடித்து ஓய்ந்திருக்கிறது. ஒரு புறம் முதல்வர் பதவி முடிந்து அது மண்ணுக்குள்ளே சென்றிருக்கிறது. மறுபக்கம் என்ன நடக்கும் என்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாமோ அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்வையிலேயே நாம் வேறுபடுகிறோம். அதனால்தான் உலகத்திலே பார்வை உள்ளவன் என்றும் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பும். பார்வை என்பது பொருளை பார்ப்பது. ஆனால் பார்வை என்கிற வார்த்தைக்கு வாழ்க்கை என்று அர்த்தம். ஒரு புத்தகத்தை நாம் பார்ப்பதற்கு